நார்கொரியாவை பற்றி மிரள வைக்கும் உண்மைகள். வடகொரியர்கள் வாரத்தில் 7 நாட்கள் வேலை செய்கிறார்கள். காலை 7 மணி முதல் இரவு 8 மணி வரை வேலை செய்கிறார்கள். அதாவது ஒரு நாளைக்கு சுமார் 13 மணி நேரம் வேலை செய்கிறார்கள் என்று அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன. வடகொரியாவில் செய்தித்தாள்கள், தொலைக்காட்சி மற்றும் வானொலி உட்பட அனைத்து ஊடகங்களிலும் அரசாங்கம் ஆக்கிரமிப்பை கொண்டுள்ளது. குடிமக்கள் தொலைபேசிகள், கணினிகள் அல்லது வெளிநாட்டு உள்ளடக்கத்தை அணுகக்கூடிய எந்த ஊடக சாதனங்களையும் பயன்படுத்த முடியாது. குடிமக்கள் பயன்படுத்தும் தொலைக்காட்சிகள் மற்றும் தொலைபேசிகளில் வடகொரியாவின் அதிபர் கிங் ஜான் உன்னில் செய்திகள் மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும். டிவி சீரியல் அது போன்ற எந்த ஒரு நிகழ்ச்சி அங்கு பார்க்க இயலாது. வடகொரிய ஆண்கள் அனைவரும் சுமார் 10 ஆண்டுகள் ராணுவத்தில் பணியாற்ற வேண்டும். பெண்கள் சுமார் 5 ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும். வடகொரியாவில் பல சாதாரண குடிமக்கள் உணவு, தங்குமிடம், மின்சாரம் மற்றும் பல அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் தவிக்கின்றனர். என்ன செய்ய வேண்டும், எப்போது சாப்பிட வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எப்படி உங்கள் நேரத்தை செலவிட வேண்டும் என்று அரசாங்கம் முடிவு செய்யும். அதை மீறுபவர்களுக்கு கொடூரமான தண்டனைகளும் கொடுக்கப்படும். அதேபோல் அனைவரின் வீட்டிலும் கிங் ஜான் உன் புகைப்படம் இருக்க வேண்டும் என்று அரசாங்கம் ரூல்ஸ் போட்டு உள்ளது. வடகொரியா 3 தலைமுறை தண்டனை முறையின் கீழ் செயல்படுகிறது. அதாவது ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருவர் தவறு செய்தால் அந்த குடும்பத்தில் உள்ள அனைவரையும் சிறையில் அடைப்பார்கள். அது மட்டுமின்றி அந்த குடும்பத்தின் 3 தலைமுறைகளையும் அந்த சிறையில் கட்டாய முறையில் வேலை பார்க்க வைப்பார்கள். எனவே வடகொரியாவை நமது இந்தியாவுடன் ஒப்பிடும் பொழுது நமது நாடு எவ்வளவோ சுதந்திரத்தை நமக்கு கொடுக்கின்றது. அப்படி ஒரு லைக் பண்ணுங்க. நன்றி.